ஹாய் டேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். வீக் டேஸ்லலாம் அலாரம் அடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக இருந்துருச்சாவே ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு கடன்னு எல்லா வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த சண்டே ஆச்சுன்னா அலாரம் அது பாட்டுக்கு அடிக்குது, நான் ஒரு பாட்டுக்கு தூங்குறேன். எந்திரிக்கிறதுக்கு 9 o'clock ஆச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த சண்டே வந்து அலாரத்தை மதிக்காமல் தூங்குற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மார்னிங்க்கு இட்லி ஊற்றிட்டு வரமிளகா சட்னி அரைச்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மதியத்துக்கும் சமையலை முடிச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்துட்டு மீல் மேக்கர் வச்சு பிரியாணி பண்ணிவிட்டு மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் எது வந்தாலுமே ஹஸ்பண்ட் சைட் தள்ளி விட்டுருவேன். ஏன்னா அவங்க என்னையை விட சூப்பராக செய்வாங்க ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே. அதனால் அந்த ஃப்ரை ஐட்டம் மட்டும் அவங்கக்கிட்ட தள்ளி விட்டு நான் பிரியாணி செஷனை எடுத்துகிட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு என்னவோ இந்த சாதம், குழம்பு, காய் இதெல்லாம் வைக்கிறதோட பிரியாணினா டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி நான் பிரியாணி செஞ்சுருவேன். இந்த பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரியாணி ரெடியானது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்தால் கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் பிரியாணிக்கு ஒரு டிப் என்னென்னா, நம்ம மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே மீல் மேக்கரில் வந்து மசாலாஸ்லாம் போட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே மசாலாஸ் எல்லாம் இறங்கி செம்ம ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடை ஃபுல்லுமே நீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து அழகர் திருவிழா, அதனால் வீடை இன்றைக்கி ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டா காலையில் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு சாமி கும்பிட போயிடலான்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக கூட்டிகிட்டு மாப் போட்டுட்டு ஃபுல் வீடை நீட் பண்ணிட்டேன். இந்த திருவிழா வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அவ்வளோ வேலையும் இருக்கும். எங்கள் குட்டில் அப்போ தான் எழுந்திரிச்சாரு. சரி கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கட்டும், அவனுக்கு டிவி போட்டு விட்டு ரிமைனிங் இருக்க எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாத்திரம் மட்டும் வளர்க்குற வேலை இருக்குது, அதையுமே வந்து இதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை பெட்ஷீட்ஸ் எல்லாமே இன்றைக்கி துவைச்சி போட்டு ரொம்ப நாளாக என் ஷூ வந்து துவைக்காமே இருந்தது. அதையும் துவைச்சி ஒரு வழியாக இன்றைக்கி வந்து ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்திரம் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அவங்க அதுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் அவங்க மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சுட பிரியாணி வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து மூவி போயிருந்தோம். நாங்கள் லேட்டாக போயிட்டோமோ எல்லோரும் உள்ளே போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வேமா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் இன்னும் உள்ளவே விடலை, வெளியவே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா மொத்த படத்துக்கு வந்த க்ரௌடே அவ்வளோதான். சரின்னு கொஞ்சம் நேரம் செல்ஃபியை போட்டு தேட்டருக்குள்ளே போனால் எங்களுக்குனே மொத்தத்துக்கு 20 பப்ஸ் கொஞ்சோண்டு பாப்கார்ன் தான் இருந்துச்சு. என்னடா நமக்கு வந்த குடும்பம் அப்படின்னு தேட்டருக்குள்ளே போனால் தேட்டருக்குள்ளே ஆளே காணும். மொத்தத்துக்கே அந்த படம் பார்க்க வந்தது ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க. நாங்கள் போயிருந்த மூவி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான் போயிருந்தோம். ஏன் இந்த படத்துக்கு க்ரௌட் இல்லைன்னே தெரில. செம்ம மூவி, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த குட்டி பையனுக்காகவே அந்த மூவி போய் பார்க்கலாம். அல்டிமேட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஆக்ட் பண்ணி எல்லாருமே ரொம்ப லைவாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக மூவி இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னா இந்த மூவி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மூவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய்.